நாடு முழுவதும் இன்று குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பட்டாசு தயாரிப்பில் கந்தக பூமி பணி செய்து வரும் குழந்தைகளை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். வறுமை பல வேளைகளில் பலரின் வாழ்க்கையை கூட திசை திருப்பி விடுகிறது. புத்தகங்களை சுமக்க வேண்டிய வயதில் குடும்ப பாரத்தில் பங்கெடுக்கின்றன இந்த பிஞ்சுகள். கந்தக பூமியான சிவகாசியில் குடும்ப வறுமையை போக்க பட்டாசு தயாரிக்கும் தொழிலை செய்து வருகின்றனர் இந்த குழந்தைகள். ஆட்டம் பாட்டம் படிப்பு என அனைத்துடன் பட்டாசு தயாரிப்பும் தங்களின் வாழ்க்கையின் பாகமாகவே மாறிவிட்டதாக தெரிவிக்கின்றனர் இவர்கள். இது ஸ்கூல் விட்டு வந்தானே ஹோம்ஒர்க் எழுதிட்டு சனி ஞாயிறு எங்கள் அம்மா கெட்டு வாங்கி போடுவாங்க, ஒட்டுவேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வேலை செய்ய சொன்னாங்கன்னா செய்வேன். எங்கள் அம்மா வேலைக்கு போயிடும், நானும் வேலை செய்வேங்க. நானே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கெட்டு ஒட்டுவோம். எங்கள் ஸ்கூலுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே எடுக்கணும்னா நாங்கள் எடுத்துக்கிடுவோம் அந்த காசுக்கு. வீட்டின் வறுமை காரணமாகவே தாங்கள் இந்த வேலையை செய்வதாகவும், குடும்ப கஷ்டம் அதிகமாக இருப்பதாகவும், தாங்கள் வேலை செய்கின்ற பணத்தை வைத்துத்தான் நோட்புக், யூனிஃபார்ம் போன்ற அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதாகவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் இந்த குழந்தைகள். எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பா பயிராசு வேலைக்கு போகிறாங்க, பயிராசு வேலைக்கு போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எங்கள் அம்மா பயிராசு வேலைக்கு போகிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு அடிக்கடிக்கு சோகம் இல்லாமல் போயிடுது. நாங்கள் ஈவினிங் வீட்டில் கெட்டு ஓட்டுவோம். கெட்டு ஓட்டின காசில் எங்களுக்கு தேவையான நோட்டு, புக்கு, ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிடுவோம். ட்ரெஸ் எடுத்தப்போ மீறி காசு இருந்தால் காய்கறி வாங்கி சோறு குழம்பு ஆக்கி வச்சுருவோம். பள்ளி பருவத்தில் கந்தகத்தோடு பணியாற்றும் இந்த குழந்தைகளின் வருங்காலம் சிதையாமல் இருக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது விருப்பமும். வறுமையை காரணம் காட்டி குழந்தை தொழிலாளர் உருவாவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமே. செய்திப்பிரிவு நியூஸ் 7 தமிழ்.